How is J.S. Mill different from the early liberals? Bring out his contribution to liberal thought. So, இங்க நீங்க எக்ஸ்ட்ராவே யோசிக்க வேண்டாம். இதுவும் ஸ்ட்ரெயிட். எடுத்தோடனே கேட்டோம் கொஸ்டின் J.S. Mill பத்தி. J.S. Mill பத்தி நமக்கு தெரியும் இஸ் பாசிட்டிவ் லிபரல் சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்கன்னா, how J.S. Mill is different from early liberals? Two-part question. இது சொல்றோம். அடுத்து நம்ம bring out his contribution to liberal thought. அப்ப ரெண்டு பார்ட்டா ஆன்சர் பண்ண போறோம். ரைட். ரெண்டுமே எடுத்து பார்த்தோன்னா ஈக்குவலி இம்பார்ட்டண்டா தெரியுது. அப்ப கண்டிப்பா 7.5 மார்க். அப்போ ஒரு பாட்டை நம்ம வந்து அதிகமா எழுதி உனக்கு கம்மியா இருந்தா கம்மி மார்க் தான் வரும். ஸோ அப்போ ஒரு ஜுடிஷியஸா எழுதணும். 200 வேர்ட்ஸ் தான் கொஸ்டின். அப்ப இதுக்கு 100 வேர்டு, இதுக்கு 100 வேர்டு. அதை தாண்டி தேவையில்லை. ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிரிச்சுட்டு போறோம். How is J.S. Mill different from early liberals? கண்டிப்பா என்ன பண்ணோம்? Comparing J.S. Mill with early liberals. Comparison என்ன சொல்லுது? So, early liberal, classical liberals எப்படி இருந்தாங்க அப்படின்னா, சிம்பிள் கான்செப்ட். இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் லிபர்ட்டி. early liberalஸோட கான்செப்ட் என்ன? நெகட்டிவ் லிபர்ட்டி. ஏன் நெகட்டிவ் லிபர்ட்டின்னு சொல்றாங்க பேரு? நெகட்டிவ் ஃபங்க்ஷன் ஃபார் த ஸ்டேட். ஓகே, ரைட்? Negative function, minimal state. They talk about minimal state. The individual as the master of his destiny. State should not interfere in the individual activity. Laissez-faire. It advocates laissez-faire. This is the earlier variety. A feeling of left alone or leave me alone. This is அவங்க advocate பண்ணது. புரியுதா? இப்ப இதுல இருந்து J.S. Mill is going to be different. வேறுபட போறாரு. எப்படி வர போறாரு? அப்ப பாசிட்டிவ் லிபர்ட்டி. How is positive liberty? என்ன பண்ண போறோம்? நெகட்டிவ் ஃபங்க்ஷன் இல்ல, பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் கொடுக்க போறாரு ஸ்டேட்டுக்கு. What is positive? How it is positive function? Self regarding action and others regarding action. பண்ணிட்டு others regarding action state can regulate. Okay, self regarding action state will not interfere. But if it is inimical or dangerous to the individual, the state can still interfere. அப்ப என்ன பண்ணலாம் இங்க? State can regulate the individual liberty. அடுத்து இதோ நிக்கல அவரு. He has given a quantitative and the qualitative aspect to utilitarianism. So for revision of utilitarianism. இதுதான் டிஃபரெண்டா காமிக்குது அவரை. In a revision of utilitarianism, greatest happiness of greatest number கூட ஒரு குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட் சேர்க்கிறாரு. It is better to be a Socrates dissatisfied than a fool satisfied. For just the qualitative aspect of utilitarianism. So, yes, with qualitative dimensions. அப்ப இது ஆன்சர் பண்ணிடுது. எப்படி இவர் டிஃபர் ஆகுது? அடுத்து என்ன? Bring out his contribution. அப்ப his contribution to liberty. இவரோட புக்கு பேரே என்ன? On liberty. Right? He is the greatest champion of freedom of speech. So, நீ எந்த ஸ்பீடம் வேணாலும் ரெகுலேட் பண்ணிக்க. ஆனா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் 100% கொடுக்கணும்னு சொல்லுவார். அப்ப இவரோட கான்ட்ரிபியூஷன் டு லிபர்ட்டி போது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அடுத்து ஆக்ஷன். எஸ், செல்ஃப் ரிகார்டிங் அண்ட் அதர்ஸ் ரிகார்டிங் என்னெல்லாம் பண்ணலாம். ரைட்? ஸோ ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன். அண்ட் தென் இஸ் ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி, representative democracy, where he differentiated between true democracy and false democracy. Nothing but he advocated weighted voting or intelligent or wise ruler. False democracy is one where one counts for one னு சொல்லுவார். ஒருத்தருக்கு ஒரு ஓட்டுங்கிறது ஃபால்ஸ், படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் வேற. அப்ப ஒரு வெயிட்டட் ஓட்டிங் கொடுக்கணும். அதுதான் ட்ரூ டெமோக்ரஸி. ஏன்னா they will think in the interest of others. இவன் செல்ஃபிஷா யூஸ் பண்ணுவான், அவன் வேற வேற திங்க் பண்ணுவான். Then his contribution to education, importance of education attaining democracy. Then finally he was the one advocating the rights of women.
ஹாப்ஸ் பேசியிருப்பாரு, லாக்கம் பேசியிருப்பாரு. பட் விமன் ஈக்குவல் ரைட்ஸ் அட்வொகேட் பண்ணது ஜேஎஸ் பெல். தீஸ் ஆர் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஜேஎஸ் பெல். ஓகே ரைட். ஸோ இது மாதிரி எழுதுனா போதும். ஜஸ்ட் இட் இஸ் இனஃப். ஓகே, இதுக்கு 100 வேர்ட்ஸ், இதுக்கு 100 வேர்ட்ஸ். தென் இப்போ நான் ஹேண்ட் அவுட்ல கொடுத்துருக்கேன். இது போக எவ்வளவு சொல்லியிருக்கேன் நான்? இப்போ 100 விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே இது இருக்குது. இது போக இவ்வளவு விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ தி காம்ப்ரிஹென்ஷன். புரியுதா? இந்த 300 கொஸ்டினுக்கும் நீங்க இந்த ஆன்சர் இந்த ஹேண்ட் அவுட் வச்சு எடுத்து வச்சிட்டீங்கன்னா, இதை திருப்பி படிச்சாலே போதும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிஞ்சிச்சு. இதை தாண்டி கொஸ்டினே வராது. எக்ஸப்ட் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணா ஒழிய இது போதும். புரியுதா? ரைட். ஸோ அப்போ நான்